விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பந்தல்குடி நகரில் அமைந்துள்ள 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிக பழமையான அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிய மாழகர் பெருமாள் திருக்கோவிலில் 85ஆம் ஆண்டு ஸ்ரீராம நவமி மகோத்சவத்தை முன்னிட்டு சீதாராமர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் தேவியர்கள் சமேத ஸ்ரீ கரிய மாழகருக்கும் உற்சவர் தெய்வங்களுக்கும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மணமேடையில் ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ கிருஷ்ணர் ராதை மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தெய்வங்களுக்கு திருவுருவ படத்தினை வைத்து மலர் மாலைகள் கொண்டு அலங்கரித்தனர். பின்னர் ஏராளமான பாகவத குழுவினர் மங்கள இசையுடன் நாம சங்கீர்த்தன பாடல்கள் பாடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஸ்ரீராம ஜன கட்டம் சேவித்தல், தோடையமங்கலம், தீப பிரதட்சண, டோல உற்சவம், பஜனை மற்றும் பாத காணிக்கை சமர்ப்பித்தல் போன்ற வைபவங்கள் நடந்தேறின. இதனைத் தொடர்ந்து பாகவத குழுவினரின் பஜனை கச்சேரி துவங்கியது. திருக்கல்யாண வைபவத்தில் பல்வேறு கல்யாண சடங்குகள், சம்பிரதாயங்கள் நடத்தப்பட்டு பாகவத குழுவினரின் அஷ்டபதி பஜனை, ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் பஜனை பாடல்கள் பாடி திருக்கல்யாண வைபவத்தை நடத்தினர். பின்னர் பக்தர்கள் கல்யாண சீர்வரிசை பொருட்களை எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்து சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சீதாராமர், ராதை கிருஷ்ணன் படத்திற்கு பட்டு வஸ்திரங்கள், பட்டு சேலைகள் சாற்றப்பட்டது. இதனையடுத்து பக்தர்கள் ராதை கிருஷ்ணா கோஷங்கள் முழங்க ஸ்ரீ சீதா மற்றும் ஸ்ரீ ராதைக்கு திருமங்கல்யம் அணிவிக்கப்பட்டன. பின்னர் நலங்கு வைபவங்களை நடத்தி பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. நிறைவாக பெண்கள் ஆரத்தி எடுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருக்கல்யாணத்தை கண்டு வழிபாடு செய்தனர். விழாவை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ஒரு வார காலம் காலை நேரத்தில் சூரியன் ஒளி இறைவன் மீது நேரடியாக விழும். ஸ்ரீ சூரியன் இத்தல இறைவனை சிறப்பு பூஜை செய்து வழிபடுவதாக கருதப்படும் இந்த நிகழ்ச்சி சூரிய பூஜை விழாவாக ஒரு வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருடம் சூரிய பூஜை விழா 3வது நாளான இன்று காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், வெள்ளி அங்கி சாற்றி மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை சூரிய ஒளி இறைவன் மீது விழுந்தது. அப்போது மூலவர் ஸ்ரீ சிவலோகநாதருக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இறைவன் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை அடுத்து சிங்கவள நாடு குளிச்சம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பரிவார தெய்வங்களாக அருள்மிகு தஞ்சரான் சுவாமிகள் மற்றும் அருள்மிகு கோடைமுனி ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயங்கள் அப்பகுதி மக்களின் காவல் தெய்வங்களாக விளங்கி வருகிறது. பழமையான இந்த கோவில் கிராம மக்கள் சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனையொட்டி மார்ச் மாதம் 26ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேக நிகழ்வு தொடங்கியது. 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று 4ஆம் கால பூஜை பூர்ணாகதியுடன் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசத்தை மங்கள வாத்தியங்கள் இசைக்க தலையில் சுமந்து வலம் வந்து கோவில் விமான கலசத்திற்கு எடுத்து வந்தனர். விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்த சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோவில் விமான கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அப்போது கூடியிருந்த கிராம மக்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டன. நூற்றி 8 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது வானமாமலை திவ்ய கஷேத்திரம். ஸ்ரீ வரமங்கை தாயார் சமேத வானமாமலை பெருமாள் இங்கு அருள் பாலிக்கின்றார். மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். திருமலை திருப்பதியிலிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் பெருமாளுக்கும் நடைபெறும் திருக்கல்யாண உற்சவம் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என ஆண்டுதோறும் 11 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் 8ஆம் திருநாளான நேற்று மாலை குதிரை வாகன புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் குதிரை வாகனத்தில் எழுந்தருள ஸ்ரீ வரமங்கை தாயார் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்தனர். நாங்குநெறி மதுரகவி வானமாமலை ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளியதும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் திராவிட வேதமான திருவாய் மொழியை பாடியபடி முன்னே செல்ல சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. பெருமாள் தாயாருக்கு பக்தர்கள் பழம் பூமாலை சமர்ப்பித்து வழிபட்டனர். குதிரை வாகனம் முக்கிய வீதிகளில் உலா வந்த பின்னர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். பரமபதம் அருள்வான் பரந்தாமன். சொர்க்கவாசல் காட்டிடுவான் கோவிந்தன். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா. ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த நீடூரில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாக குண்டம் அமைக்கப்பட்டு அம்பாள் யாக குண்டத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டு நவகிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாகங்கள் நடைபெற்றன. 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் இன்று காலை யாகசாலை பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மேள தாளங்கள் உள்ளிட்ட மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் காளியம்மனுக்கு சிறப்பு கட அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்து நீடூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சிதலமடைந்த இக்கோவில் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் முயற்சியில் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதற்காக 4 கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது.
இக்கோவில் அமைந்துள்ள பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசித்து வரும் சூழலில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக நீடூர் மற்றும் நெய்வாசல் பகுதி பள்ளிவாசல், முக்தவள்ளி, ஜமாத்தார்கள், நாட்டாமைகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்களை மேளதாளம் முழங்க மகா காளியம்மன் கோவிலுக்கு அழைத்து வந்த கிராம மக்கள் அவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டி வழங்கி தங்களது அன்பை பகிர்ந்து கொண்டனர். கிராம கோவிலில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக நடைபெற்ற சம்பவம் சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து கீழ்பாப்பம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தெய்வதைகளான வெம்பியம்மன், மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. பழம்பெரும் கோவிலான இக்கோவிலில் ஆண்டுகள் தோறும் பங்குனி மாதம் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 2/4/2025 அன்று செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி துவக்கப்பட்ட திருவிழா கொள்வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தினந்தோறும் பல வகை அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று 9ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிராமத்தில் அக்கா தங்கைகளான ஸ்ரீ வெம்பியம்மன், மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல வகை வண்ணப்பூக்கள் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் அம்மனை அமர வைத்து கீழ்பாப்பம்பாடி கிராமத்தில் உள்ள தெருக்களில் வீதி உலா நடைபெற்றது. தமிழக உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரிய உறுப்பினரும் மாநில தீர்மான குழு உறுப்பினருமான செஞ்சி சிவா தேரை வடம் பிடித்து எடுத்து துவக்கி வைத்தார். தேர் வீதி உலா நடைபெற்ற போது கிராம பொதுமக்கள் தங்கள் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட மணிலா, கேழ்வரகு, நெல், காய்கறிகள் உள்ளிட்ட தானியங்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் கிராமத்தில் நடைபெறும் திருவிழாவின் 5ஆம் நாள் முளைப்பாரி விதை விட்டு வேப்பிலையை உடைத்து குடத்தில் வைத்து அது 9வது நாள் திருவிழாவின் போது வேப்பிலை துளிர்விட்டு வளர்ந்திருந்தால் ஊர் வளர்ச்சி பெறும், கிராமத்தின் மக்களை அம்மன் காப்பாற்றுவார் என ஐதீகமாக நம்புகின்றனர். முளைப்பாரி வேப்பிலையுடன் பெண்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்று திருத்தேரின் முன்பு நின்று மகா தீபாராதனையுடன் அம்மனை வழிபட்டனர். மேலும் தேர் திருவிழாவின் போது கிராமத்தில் அதிக பெண்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கலர் வண்ண பவுடர் பூசி மஞ்சள் நீர் ஊற்றி பெண்களும் சிறுமிகளும் கும்மி ஆட்டம், குத்தாட்டம் போன்று நடனமாடி மகிழ்ச்சியுடன் திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். தேர் திருவிழா வீதி உலா முடிந்தவுடன் கோவிலுக்கு பெண்கள் மட்டுமே இத்தேரை இழுத்து சென்று அம்மனை இறக்கி வைத்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு ஒரு வினோதமான வழிபாடு செய்யும் திருவிழாவாக இக்கிராமத்தில் விளங்கி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவிழாவின் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிராம தலைவர், முன்னாள் தலைவர் உள்ளிட்ட பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். தேனி மலைப்பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குப்பச்சி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. விநாயகர் கோவில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை அகலப்படுத்தும் பணி நடைபெற்ற போது கோவிலின் பாதி சுவரை இடித்து சாலை அமைத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து விநாயகர் கோவிலை புதுப்பித்து 108 மூலிகை பொருட்களை கொண்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்று கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நரசிம்மர், அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இக்குடவரை கோவில்களின் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டாகும். இக்கோவில்களின் எதிரே ஆஞ்சநேயர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். பங்குனி தேர் திருவிழா கொடியேற்றம் 4/4/2025 காலை நடைபெற்றது. 6ஆம் நாள் நிகழ்வாக புதன்கிழமை இரவு நரசிம்மர், அரங்கநாதர் யானை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள். பின்னர் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. பிறகு திருவிதி உலா நாதஸ்வர மேளதாளத்துடன் நடைபெற்றது. வழிநெடுக பக்தர்கள் தேங்காய் பழம் வைத்து வழிபாடு செய்தனர். திருவிழா நாட்களில் தினந்தோறும் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவிலிருந்து காலை 8 மணி அளவில் அருள்மிகு நரசிம்ம சுவாமி, அரங்கநாத சுவாமி ஆகியோர் எழுந்தருளி திருவிதி உலா வந்து பகல் 11 மணிக்கு நாமக்கல் குளக்கரை அருள்மிகு நாமகிரி தாயார் திருமண மண்டபத்தில் சமண திருமஞ்சனம் கண்டருள்வார்கள். இரவு 7:30 மணிக்கு மீண்டும் வாகனங்களில் திருக்கோலங்களில் திருவீதி உலா நடைபெறும். விழாவில் 7ஆம் நாள் நிகழ்ச்சியாக நரசிம்ம சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் 12ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சியும், மாலை 4:30 மணிக்கு மேல் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி மற்றும் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு
திருத்தேர் வடம் பிடித்து எடுத்து சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர். வரும் 17/4/2025 அன்று மாலை அருள்மிகு நாமகிரி தாயார் சன்னதியில் ஊஞ்சல் உற்சவத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மணக்குடி கிராமத்தில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற நலநாயகி அம்மன் கோவில் மற்றும் பொறையான் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தில் ஆண்டு பங்குனி பெருவிழா கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 8ஆம் திருநாளான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. அம்மன் சர்வ அலங்காரத்தில் தேருக்கு எழுந்துருளினார். சக்கரங்கள் இல்லாத 2 தேர்களை பக்தர்கள் தோள்களில் சுமந்து வர மணக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு பக்தர்கள் தோள்களில் தேரை சுமந்து சென்றனர். வீடுகள் தோறும் படையலிட்டு அம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் மாவிளக்கு தீபமிட்டும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் அம்மனுக்கு வழிபாடு செய்தனர். மணக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேர் திருவிழாவை கண்டு ரசித்து அம்மனை தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா முடிகண்டநல்லூரில் உள்ள மகா மாரியம்மன், பிடாரியம்மன், காளியம்மன் ஆகிய 3 கோவில்களிலும் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவிலின் முன்பு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அதில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு கடந்த திங்கட்கிழமை முதற்கால யாகசாலை பூஜை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து முதலில் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா மாரியம்மன், பிடாரியம்மன், காளியம்மன் ஆகிய கோவில்களின் கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மந்த கருப்பண்ண சுவாமி, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ ஏழை காத்த அம்மன், ஸ்ரீ ஊரணி ஐயனார், ஸ்ரீ காசிலிங்க பைரவர், ஸ்ரீ செய்யா முத்தையா ஐயனார், செல்வ விநாயகர் ஆலயங்களில் முளைப்பாளி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முளைப்பாளி திருவிழாவை ஒட்டி கிராமமே 3 நாட்கள் விழாக்கோலம் கொண்டு காணப்பட்டது. ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் முளைப்பாளி கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பெண்கள் பங்கேற்று கும்மியாட்டம் மற்றும் ஆண்கள் கும்மியாட்டம், ஆண்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆர்வத்துடன் பங்கேற்று கோலாட்டம் நடைபெற்றது. பெரியவர்கள் முதல் சிறுவர், இளைஞர்கள் வரை மிகுந்த உற்சாகத்துடன் கும்மியாட்டம், கோலாட்டத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் கோவிலில் இருந்து ஏராளமான பெண்கள் முளைப்பாளி ஏந்தி குளக்கரை வரை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். இதன் மூலம் அனைவரும் தங்கள் ஒற்றுமையை காட்டும் விதமாக ஒற்றுமையுடன் 3 நாட்கள் பங்கேற்று இந்த திருவிழாவை கோலாகலமாக நடத்தியுள்ளனர். மற்ற கிராமங்களும் பார்த்து வியக்கும் வகையில் இந்த திருவிழா அமைந்துள்ளது. மேலும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பெண்கள், ஆண்கள் கலந்து கொண்டு கும்மி ஆட்டம், கோலாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த திருவிழா இங்கு விமர்சையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் தலையில் முளைப்பாளி ஏந்தி 1 கிலோமீட்டருக்கு மேல் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்து பின்னர் கோவில் குளத்தில் முளைப்பாளி கரைத்தனர். ஊர்வலமாக வந்தபோது இளைஞர்கள் மேள வாத்தியத்திற்கேற்றவாறு ஆடி பாடி உற்சாகம் அடைந்து வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மாரமங்கலம் என்ற ஊரில் மாரவர்மன் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வீற்றிருந்த பெருமாள் மற்றும் சாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் உப சன்னதிகளாக ஸ்ரீ மகாமேரு, தன்வந்திரி பகவான், கல்யாண ஆஞ்சநேயர் சன்னதிகள் அமைந்துள்ளன. பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு சாஸ்தாவுக்கு சிறப்பு புஷ்பாஞ்சலியும் சுகாசினி பூஜையும் நடைபெற்றது. இதற்காக மகாமேருவுக்கு ஸ்ரீமுகம் வைத்து சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 200க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலிகள் பூஜை நடைபெற்றது. அவர்களுக்கு காலில் நலங்கிட்டும் வாசனை மலர்கள் சமர்ப்பித்தும் பூக்களால் அர்ச்சனை செய்தும் வழிபட்டனர். தொடர்ந்து சாஸ்தாவுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. பூக்களால் சாஸ்தா மூலமந்திரம் ஜெபிக்கப்பட்டு அர்ச்சனை நடைபெற்றது. நிறைவாக சாஸ்தாவுக்கும் மகாமேருவுக்கும் மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது.
மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அக்னிமேலே போகீயம் யஜ்ஞஸ்தேவஸ்தயோ ஓதாரம் ரத்ததாதம். ஹரிஹி ஓம் ஹரிஹி ஓம் யஹேத்வோ சாந்திரகஞ்சே வித்யாஜகதே யுவாம் ஜனதாகம் சங்கம் நானேது வாதசாரத்வீரசனா பவதி. द्वादशमासा संवत्सरः संवत्सरमेवावरन्ति मौञ्जीभवति ऊर्ध्वै मुञ्जाः ऊर्ध्वमेवावरन्ते शुद्रा नक्षत्रं भवति शुद्रं वाजो तत्कर्म यदस्वमेध. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே உள்ள குன்றக்குடியில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் 8ஆம் திருநாள் அன்று தெப்ப உற்சவ வைபவம் நடந்தன. முன்னதாக கோவில் அருகே உள்ள வையாபுரி தெப்ப குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ வள்ளி தேவானை சமேதராக ஸ்ரீ சண்முகநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்களுடன் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்பத்தில் பவனி வந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழாவினை முன்னிட்டு நடந்த திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். காசியை விட அதிக புண்ணியம் தரும் ஸ்தலமான புஷ்பவனேஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினசரி அம்மனும் சுவாமியும் காலை இரவு என இருவேளையும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இன்று 8ஆம் நாளான திருக்கல்யாண உற்சவத்தினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மண்டபத்தில் அம்மனும் சுவாமியும் எழுந்துருளினர். பட்டு வேஷ்டி பட்டு சேலை அணிவிக்கப்பட்டது. முற்பகல் 11:30 மணிக்கு அம்மன் சார்பாக ரமேஷ் பட்டரும் சுவாமி சார்பாக மகேஷ் பட்டரும் மாலை மாற்றிக்கொண்டனர். பின் திருக்கல்யாண உற்சவம் பக்தர்களின் கரகோஷத்திற்கிடையே வெகு சிறப்பாக நடந்தது. திருக்கல்யாண உற்சவத்தினை முன்னிட்டு திருமணமான பெண்கள் திருமங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்டனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் 1 வார காலம் காலை நேரத்தில் சூரியன் ஒளி இறைவன் மீது நேரடியாக விழும். ஸ்ரீ சூரியன் இத்தல இறைவனை சிறப்பு பூஜை செய்து வழிபடுவதாக கருதப்படும் இந்த நிகழ்ச்சி சூரிய பூஜை விழாவாக 1 வாரம் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருடம் சூரிய பூஜை விழா 4வது நாளான இன்று காலை மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் வெள்ளி அங்கி சாற்றி மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை சூரிய ஒளி இறைவன் மீது விழுந்தது. அப்போது மூலவர் ஸ்ரீ சிவலோகநாதருக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இறைவன் மீது சூரிய ஒளி நேரடியாக விழும் காட்சியினை ஏராளமான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் மகாமகம் தொடர்புடைய 12 சிவாலயங்களில் ஒன்றானதும் நாகதோஷ பரிகார ஸ்தலங்களில் ஒன்றானதுமான பெரியநாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று பஞ்சமூர்த்திகள் திருத்தேரில் எழுந்தருள யானை முன்பு செல்ல நந்தி வாத்தியம் முழங்க திருத்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடித்து இழுத்தும் தேரில் உலா வந்த சுவாமிகளை தரிசனம் செய்தனர். இத்தேருக்கு முன்பு விநாயகர் சிறிய கட்டு தேரில் உலா வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு நாளை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் மகாமக திருக்குளத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள அங்கு பங்குனி உத்திர தீர்த்தவாரி நடைபெறுகிறது. பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு நாகேஸ்வரன் கோவில், திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்களில் திருத்தேரோட்டம், ஆதிக்கப்பட்ட விஸ்வநாதர் கோவில், கொட்டையூர் கோடீஸ்வரர், ஆதிக்கப்பட்ட விஸ்வநாதர் கோவில், கொட்டையூர் கோடீஸ்வரர் கோவில்,
திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில் ஆகிய கோவிலில் கட்டு தேரோட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கம்பளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி திருக்கோவில் பங்குனி மாத பெருந்திருவிழா கடந்த வாரம் புனித தீர்த்தமாடி காப்பு கட்டி ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து வந்தனர். தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள், வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் திருவிழாவின் நிறைவு நாளான இன்று 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். இதில் தீச்சட்டி ஏந்தியபடி வந்த ஆண் பக்தர்கள் நடனமாடிய காட்சி பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. மகாவீரர் ஜெயந்தி விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு புனிதமான பண்டிகையாகும். அரச குடும்பத்தில் பிறந்த மகாவீரர் அரச வாழ்வை துறந்து தமது செல்வத்தை எல்லாம் மக்களுக்கு தானமாக வழங்கியவர். மகாவீரர் விரும்பியது மதி இல்லாத உலகம், அன்பு நிறைந்த மக்களை உருவாக்க வேண்டும் என்பது. திருநெல்வேலி டவுன் கீழரத வீதியில் ஜெயின் கோவில் அமைந்துள்ளது. மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு மகாவீரருக்கு சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மகாவீரர் படம் அலங்கரிக்கப்பட்டு ரத ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான ஜெயின் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஊர்வலம் 4 ரத வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான திருவாலங்காட்டில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ திருவிழாவினை முன்னிட்டு ஸ்ரீ வண்டார்குழலி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ வண்டாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக இக்கோவிலில் பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமி சந்திரபிரபை வாகனம், சிம்ம வாகனம், கற்பக விருஷம் உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் தேரினை வடபிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். தேர் கோவிலின் 4 ரத வீதிகளில் சுற்றி வந்து தன் நிலையை அடைந்தது. தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணியின் கரையோரம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி ஆன்மீக சிறப்பு பெற்று நவ திருப்பதி கோவில்கள் அமைந்துள்ளன. இதில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமான ஆழ்வார் திருநகரியில் அருள்மிகு ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் மூலவர் ஆதிநாதருக்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று கடந்த 2ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் தாயார்கள் சமேத ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமும் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி பொலிந்து நின்ற பிரான் காலை 7:45 மணிக்கு மேல் 8:15க்குள் ரிஷப லக்கணத்தில் புதுப்பித்த தேரில் எழுந்துருளினார். காலை 6 மணிக்கு மேல் ஆழ்வார் திருநகரி ரெங்கராமானுஜர்ஜியர் மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள் தேர்வடம் பிடிக்க பக்தர்களின் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேரை இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் பக்தர்களின் ஆரவாரத்துடன் வலம் வந்தது. நாளை பங்குனி உத்திரத்தில் தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஹரி ஓம்.
மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஜெயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர். ஜெயின் சமூகத்தின் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் ஜெயின் பிறந்தநாள் விழா சைத்திர மாதம் திரையோதசி திதியன்று ஜெயின் சமூகத்தினரால் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜெயின் சங்கத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்து தீர்த்தங்கர் உற்சவ மூர்த்தியை முக்கிய வீதிகள் வழியாக ஆண்கள் பெண்கள் ஊர்வலமாக ஆடிப்பாடி எடுத்து வந்தனர். மகாதான வீதி கச்சேரி சாலை வழியாக ஜெயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்தை ஊர்வலம் வந்தடைந்தது. அங்கு பால் தீர்த்தம் தெளித்து சுமதிநாத் சுவாமிக்கு தீபாராதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் ஆண்கள் பெண்கள் பங்கேற்று ஆடிப்பாடி வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் சித்தாமூர் பார்சுவநாதர் கோவிலில் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ பார்சுவநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பார்சுவநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேல் சுத்தாமூர் லட்சுமி சேனா பட்டாரக பட்டாச்சாரியா சுவாமிகள் தேருக்கு சிறப்பு பூஜைகளை செய்து வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். விழாவில் ஆயிரக்கணக்கான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து பார்சுவநாதரை தரிசனம் செய்தனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களுக்கு வசதிக்காக செஞ்சி காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.